30லேருந்து 40% நேரங்கள்ல வந்து குழந்தையின்மைக்கு ஆண்களும் காரணமா இருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு வந்து நம்ம செமன் அனாலிசிஸ்ல என்னெல்லாம் பார்ப்போம்னா ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷன், ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி, ஸ்பெர்ம் மார்ஃபாலஜி அண்ட் ஸ்பெர்ம் டிஎன்ஏ இன்டெகிரிட்டி. ஸோ ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷன் வந்து கவுண்ட் ஆஃப் த ஸ்பெர்ம், மொட்டிலிட்டின்றது ஸ்விம்மிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம், அண்ட் வந்து மார்ஃபாலஜின்றது ஷேப் ஆஃப் த ஸ்பெர்ம், அண்ட் வந்துட்டு டிஎன்ஏ இன்டெகிரிட்டின்றது அந்த ஜெனடிக் மெட்டீரியல் எவ்வளோ இன்டாக்டா இருக்கு அப்படின்றது. இது எல்லாமே வந்து சில லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ்னால வந்துட்டு ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் லைக் ஸ்மோக்கிங், இல்லை ஆல்கஹால், இல்லை என்வாயன்மெண்டல் பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஷர், இல்லை பிளாஸ்டிக் எக்ஸ்போஷர், இல்லை சரியா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது, இது எல்லாமே நைட் ஷிஃப்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது, இல்லை வந்து ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு உங்களோட ஸ்பெர்ம் ஹெல்த்தை வந்து பாதிக்கலாம். ஸோ வந்து சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மூலமாக எப்படி உங்களோட ஸ்பெர்ம் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும்? நம்பர் 1 வந்து கரெக்டான ஃபுட். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். எஸ்பெஷலி வந்து ஆம்லா, பெரிஸ் அண்ட் ஆரஞ்சஸ் அதிகமாக எடுத்துக்கணும். கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். அண்ட் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் லைக் பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், வால்நட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். ஜிங்க் அண்ட் செலினியம் கண்டெய்னிங் ஃபுட் வந்து லைக் லென்டில்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய சிறுதானியங்கள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது மூலமாக உங்கள் ஸ்பெர்ம் ஹெல்த்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் சியா சீட்ஸ். அண்ட் வந்துட்டு இந்த சில சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம் லைக் கோஎன்சைம் Q10 சப்ளிமெண்ட் எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ எடுக்கலாம். அண்ட் L-கார்னிட்டின் சப்ளிமெண்ட் எடுக்கலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். இது எல்லாமே உங்கள் ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்ப்ரூவிங் யோர் டெஸ்டஸ்டரான் அண்ட் இம்ப்ரூவிங் யோர் பிளட் ஃப்ளோ. பட் ரொம்ப மாடரேட்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்க. விகரஸ் எக்ஸசைஸ், ரொம்ப ஹாட் டெம்பரேச்சரில் எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து ரொம்ப டைட்டான அண்டர் க்ளோதிங் யூஸ் பண்ணுறது வந்து உங்கள் ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷனை ஆக்சுவலாக வந்துட்டு கம்மி பண்ணலாம், ஸ்பெர்ம் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஹாட் வாட்டர் பாத், இல்லைனா ஹாட் சானா, இல்லைனா லேப்டாப் ரொம்ப நேரம் வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே உங்கள் ஸ்பெர்ம் ஹெல்த்தை பாதிக்கலாம். ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப். மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலாக்ஸேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரீன் டைமை குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறது மூலமாக உங்களோட ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். எவ்ரி 74 days வந்து நியூ பேட்ச் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ். ஸோ வந்து மேக் சேஞ்ச் டுடே அண்ட் see results in 3 months.